வந்து விஜய் வீட்டுக்கு வந்து வர மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து நிவீனும் வந்து நம்ம யமுனாவும் வந்து இங்கே தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ராகினி இதெல்லாம் ரொம்ப ஓவர், அவங்க எதுக்கு இங்கே வந்து தங்கணும், இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அஜய் வந்து வேறு வழி இல்லை, இது வந்து விஜய் அண்ணாவோட வீடு, அவர் சொல்கிறபடி தானே நடக்கணும், அவர் தானே கல்யாணமே பண்ணி வச்சிருக்காரு, இதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ராகினி, சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இருக்குது, விஜயும் காவேரியும் கூடி சீக்கிரம் பிரிக்கிறேன், அப்புறம் தானே தெரியும் இந்த ராகினி யாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ராகினி வேணுமே வந்து என்ன பண்ணுறாங்க, நிவீனை வம்பிழுக்கிறாங்க. அந்த டைமில் நிவீன் வந்து அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. என்ன வேணாம் சொல்லலை, அதுக்கு தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் காவேரி வந்து குறுக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரியே பேசுகிற, உன் தங்கச்சி ரொம்ப நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் பேசுகிறாரு. இதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிவினுக்கும் வந்து யமுனாக்கும் வந்து ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நிவின் வந்து யமுனா கூட வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. யமுனாவை பார்த்து அப்படி யமுனாவை செமையாக திட்டாரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பண்ணிட்டியே, பெரிய நம்பிக்கை துரோகினி, உங்ககிட்ட பழகினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான், பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான், உன்னை நான் விரும்புகிறேன்னு யார் சொன்னா, இந்த ஜென்மத்தில் உன்னை விரும்ப மாட்டேன், பொண்டாட்டியே ஏற்றுக்க மாட்டேன், உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. இதனால் யமுனா மனசு உடைஞ்சு அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் வந்து நெருங்கி வரணும்னு நினைக்காத, இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி வாழவே முடியாது சொல்லிடுறாரு. அதை கேட்டு யமுனா மனசு வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, சரிங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்துனா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, இல்லை இன்றைக்கி நிவின் தங்கினதே பெரிய விஷயம், கண்டிப்பாக நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவார், அப்புறம் என்ன நடக்கும்னு பயமாக இருக்குது, இன்றைக்கே எனக்கு ஒன்றும் புரியலைங்க, ஏன்னா அவங்க 2 பேர் தனியாக இருக்காங்க, இப்போ கண்டிப்பாக நிவின் வந்து யமுனா கிட்ட சண்டை போடுவார், பிரச்சனை பண்ணுவார், அதெல்லாம் நடக்கணும்னு தானே நம்ம எதிர்பார்த்தோம், என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வேறு என்ன சொல்கிறது, இங்கே பாரு நான் ஏற்கனவே சொன்னது தான், நிவின் மனசில் உள்ள வந்து அந்த கோவம்லாம் வெளியே வரணும், அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு மனுஷன் கோவத்தை அடக்கி வைக்கும்போது அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், அதனால் அந்த அடக்கி வைக்கிறதே வேஸ்ட்டு, அதனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது தான் நல்லது. இப்போது கண்டிப்பாக யமுனாவை திட்டின்னு தான் இருப்பார், ஆனால் இருந்தாலும் யமுனா வந்து வேறு வழி இல்லாமல் தாங்கி தான் ஆகணும், இதெல்லாம் வந்து தாங்கிக்கூடிய விஷயம் அப்படி தெரிஞ்சுதானே அவள் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அதனால் அவள் தாங்கி தான் ஆகணும், என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, யமுனா பாவம் இல்லையா, பாவம் தான், யாரும் இல்லைன்னு சொன்னது, ஆனால் அதுக்காக நிவீனும் பாவம் தானே, அவரும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து மனசு வேதனைப்பட்டிருப்பார், இந்த கல்யாணத்தை வந்து அவர் விரும்பியாக பண்ணிக்கிட்டாரு அப்படின்னோடனே, சரிங்க இதுக்கு என்ன தான் தீர்வெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக காலம் எல்லா புண்களையுமே ஆற்றும், காலம் எல்லாருக்குமே வந்து ஒரு வழிகாட்டும், எனக்கே பாரு, நான் வந்து என் லைஃப்பில் என்னென்னமோ நினச்சேன், பார்த்தீங்கன்னா அதுதான் வாழ்க்கை நினச்சேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு காதல் ஏற்பட்டது, தோல்வியும் ஏற்பட்டது, அதுதான் என் வாழ்க்கை, அதில் விட்டு நான் மீளவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் அதையும் நான் மீண்டு வந்திருக்கேன்ல, அதுக்கப்புறமா வந்து இந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தானே தெரியும் அப்படின்றாரு. உடனே காவேரிக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கண்டிப்பாக உன் பர்த்டே அன்றைக்கி நான் எல்லாத்தையும் சொல்ல தானே போகிறேன் காவேரி, அன்றைக்கி இருக்குது இல்லை என்னை பற்றி நீ முழுமையாக தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லை இப்போ நான் வாழ்கிறியா அதே மாதிரி நிவீனும் வாழ ஆரம்பிப்பாருன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே, அப்போ கூட வெளிப்படையே சொல்கிறார் அப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. சரிங்க அடுத்து என்ன பிளான் கேட்டேனே, வேறு என்ன பிளானு, நாளைக்கு நிவீன் வந்து அந்த வீட்டில் இருக்கார் இல்லையா, அங்கே போய் நிவீனையும் யமுனாவையும் நம்ம விட்டுட்டு வரலாம், நம்ம 2 பேரும் கூட போகலாம், வேறு வழி இல்லைல்ல அப்படின்னோடனே, இதுக்கு யமுனா வந்து நிவீனும் எப்படிங்க தனியாக அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, தனியாக வச்சு தானே ஆகணும், இன்றைக்கி நிவீனை சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயமா போச்சு, நாளைக்கும் இங்கே இருக்க சொன்னால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவார், அதனால் நாளைக்கு யமுனாவையும் நிவீனையும் அவங்க வீட்டிலே போயிட்டு நல்ல மாதிரி விட்டுட்டு பேசிட்டு வருவோம் சரியா அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி, கண் கலங்குறாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. இதுக்கு அப்படின்னோடனே, இல்லைங்க என் தங்கச்சியை பற்றி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சு வச்சு அவ்வளோ அழகாக வந்து தெளிவாக முடிவெடுக்கிறீங்க, உண்மையிலே இந்த தெளிவு எனக்கு இல்லவே இல்லைங்க, நான் உண்மையிலே உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், என் தங்கச்சிக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே, உனக்கும் தாண்டி செல்லம் நான் யோசிக்கிறேன், ஆனால் எங்கே உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன் பர்த்டே அன்றைக்கி உனக்கு எப்படி விஷ் பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. சரி பாரு நீயும் ரொம்ப டயர்டாக இருக்க, நேரத்தோடு படுக்க போகலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நிவினுக்கும் யமுனாவுக்கும் ஃபஸ்ட் நைட்டில் அப்படின்னோடனே, உங்களை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க, சிரிக்கிறாரு விஜய். இது